வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள்: தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். அக்யூப் டிவி தமிழ்நாட்டு செய்திகள். இப்போது தமிழ்நாட்டின் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் பொதுமக்கள் தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. விவசாயி சின்னம் தொடர்பாக நாம் தமிழருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கில் கட்சியின் சின்னம் பயன்படுத்துவது குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வழக்கில் போதுமான காரணங்கள் இல்லை என நீதிமன்றம் கருதி மனுவை நிராகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயி சின்னத்தை பயன்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என தெளிவாகியுள்ளது. தேர்தல் நேரத்தில் இந்த தீர்ப்பு கட்சிக்கு முக்கிய நிம்மதியை வழங்கியுள்ளது. தமிழக முதல்வரின் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் குறித்து தமிழிசை சௌந்தரராஜன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களிடம் இந்த போராட்டம் எந்த விதத்திலும் ஈடுபடாது என்று அவர் விமர்சித்துள்ளார். அரசியல் சூழல் தீவிரமாக இருக்கும் நிலையில் இந்த கருத்து புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் ஒருவரை ஒருவர் குறிவைத்து கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அரசியல் பரபரப்பு மேலும் அதிகரித்துள்ளது. இந்த விவகாரம் தேர்தல் சூழ்நிலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 59 என அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறைகள் தொடர்பாக மத்திய அரசு ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும், மக்கள் தொகை மற்றும் நிர்வாக தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய தொகுதிகள் உருவாகலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் தற்போது உள்ள 39 மக்களவை தொகுதிகள் எதிர்காலத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் சூழலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 நடைபெறவுள்ள தொகுதி மறுவரையறை விவகாரம் தென்னிந்திய மாநிலங்களில் புதிய அச்சத்தை உருவாக்கியுள்ளது. மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு மக்களவை இடங்களின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படலாம் என்ற சாத்தியம் தமிழகத்தின் அரசியல் செல்வாக்கை குறைக்கக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது. இந்த சூழலில் 1965 நடந்த ஆன்டி இந்தி அஜிடேஷன் 1965 மீண்டும் நினைவுக்கு வருகிறது. அன்று இந்தி என்ற பெயரில் வந்த ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடித்தது. குறிப்பாக பொள்ளாச்சியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் தமிழர் எதிர்ப்பின் தீவிரத்தை காட்டியது. அந்த 48 மணி நேரம் டெல்லியையே சிந்திக்க வைத்ததாக வரலாறு கூறுகிறது. இன்று மக்கள் தொகை என்ற புதிய காரணத்தின் கீழ் அதிகார மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் தமிழகம் மீண்டும் தன் உரிமைக்காக குரல் கொடுக்க தயாராகி வருகிறது. வரலாறு மீண்டும் திரும்புமா அல்லது புதிய அரசியல் சமநிலை உருவாகுமா? செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆயுத பயிற்சி நடைபெறும் மலைப்பகுதிக்கு மலையேற்றம் சென்ற கல்லூரி மாணவர்கள் குழுவில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காவல்துறை தகவலின்படி ராக்கெட் போன்ற வெடிக்காத பொருளை மாணவர் ஒருவர் தூக்கி எறிந்ததால் அது வெடித்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் மக்கள் செல்லக்கூடாது என எச்சரிக்கை பலகைகள் இருந்தபோதும் அனுமதியின்றி மாணவர்கள் நுழைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த மாணவர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார், வெடிக்காத வெடிப்பொருட்களை கையாளுவது மிகவும் ஆபத்தானது.
அவற்றை அகற்ற இராணுவத்தில் தனிப்படை உள்ளது என்று எச்சரித்துள்ளார். எச்சரிக்கைகளை பின்பற்றுவது உயிர் பாதுகாப்புக்கு அவசியம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களின் தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மக்களை நேரடியாக ஈர்க்கும் வகையில் பல்வேறு வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு வரும் விஜய் இந்த தேர்தலில் முக்கிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவாரா என்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து தென்னிந்திய மாநிலங்களில் எழுந்துள்ள அச்சத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முக்கிய விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டின் மக்களவை பிரதிநிதித்துவம் எந்தவிதத்திலும் பாதிக்கப்படாது என்று அவர் உறுதி தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படலாம் என்ற விவாதம் எழுந்துள்ள நிலையில் இந்த விளக்கம் அரசியல் வட்டாரத்தில் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது. தென்னிந்திய மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த அறிவிப்பு அச்சத்தை தணிக்குமா அல்லது புதிய அரசியல் விவாதத்தை உருவாக்குமா என்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது. சென்னையில் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். எரிவாயு நிரப்பும் நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் குறிப்பாக வாடகை வாகன ஓட்டுநர்களின் தினசரி வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சிலர் பல மணி நேரம் காத்திருந்தும் எரிவாயு கிடைக்காமல் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதன் தாக்கம் பயணிகள் சேவையிலும் தென்பட ஆரம்பித்துள்ளது. அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஓட்டு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் கட்சி சின்னங்களை பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. இந்த செயல்முறை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் ஒவ்வொரு தொகுதியிலும் துல்லியமாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாக்குப்பதிவு நாளை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இது ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. தேர்தல் செயல்முறை வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற வேண்டும் என்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பயணிகள் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் நெரிசலை தவிர்க்கும் வகையில் மொத்தம் 835 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முக்கிய நகரங்களிலிருந்து மாவட்டங்களுக்கும் கிராமப்புற பகுதிகளுக்கும் கூடுதல் சேவைகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் பயணிகள் சிரமமின்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கோடை காலத்தில் அதிகரிக்கும் பயண தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடிகை தமன்னா பாட்டியா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தனியார் சோப் நிறுவனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் வழக்கில் போதுமான சட்டரீதியான ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தால் நீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டை நிராகரித்துள்ளது. விளம்பர தொடர்பான இந்த விவகாரம் சினிமா மற்றும் சட்ட வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இப்போது தேசிய செய்திகள். நாடு முழுவதும் இடம்பெறும் அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் முக்கிய தேசிய நிகழ்வுகள் உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. இப்போது சர்வதேச செய்திகள். உலக நாடுகளில் நடைபெறும் அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் முக்கிய உலக நிகழ்வுகள் உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. இந்தியாவின் மக்களவை அமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் வரவிருக்கிறது. 1971ஆம் ஆண்டு 54 கோடியாக இருந்த இந்தியாவின் மக்கள் தொகை தற்போது 142 கோடியாக உயர்ந்துள்ளது.
ஆனால் மக்களவையின் உறுப்பினர் எண்ணிக்கை பெரும்பாலும் மாற்றமின்றி 543 ஆகவே உள்ளது. இந்த நிலையை மாற்ற மத்திய அரசு மக்களவை இடங்களின் எண்ணிக்கையை 850 வரை உயர்த்தும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை முன்மொழிந்துள்ளது. தற்போது உள்ள 550 என்ற உச்சவரம்பை உயர்த்தி அதிக பிரதிநிதித்துவம் வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான அரசியல் சமநிலையும் மாறக்கூடும் என கூறப்படுகிறது. மேலும் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடும் நடைமுறைக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாற்றம் இந்திய அரசியலில் புதிய அதிகார சமநிலையை உருவாக்குமா என்பது இப்போது அனைவரின் கவனமாகியுள்ளது. டெல்லியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் சபாநாயகருக்கு தொடர்ந்து குண்டுவெடிப்பு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த மிரட்டல்களைத் தொடர்ந்து அவருக்கு தற்போது உயர்ந்த பாதுகாப்பான ரெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சட்டசபை செயலகத்திற்கும் மிரட்டல் தகவல்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதுகாப்பு அமைப்புகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. இந்த சம்பவம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய விவகாரமாக மாறியுள்ளது. மிரட்டல்களின் பின்னணி குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மசோதாவுக்கு ஆதரவளிக்காதவர்களுக்கு வீட்டில் சாப்பாடு கூட கிடைக்காது என்ற அவரது கருத்து அரசியல் வட்டாரத்தில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் இந்த மசோதா குறித்து நாடு முழுவதும் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் இத்தகைய கூற்றுகள் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளன. எதிர்க்கட்சிகள் இந்த கருத்தை கண்டித்து இது ஜனநாயகத்திற்கும் தனிநபர் சுதந்திரத்திற்கும் எதிரானது என குற்றம் சாட்டியுள்ளன. இந்த விவகாரம் அரசியல் பரபரப்பை மேலும் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றத்தில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நடுவராக செயல்பட்டதன் மூலம் இரு நாடுகளுக்குமிடையிலான பேச்சுவார்த்தையில் சில முக்கிய வேறுபாடுகள் குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த பதற்றத்தில் சிறிய அளவில் சமாதான நம்பிக்கை உருவாகியுள்ளது. ஆனால் முக்கியமான அணு திட்டம் மற்றும் அதிகப்படியான யூரேனியம் கையிருப்பு தொடர்பான பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளது. இதுவே இந்த பேச்சுவார்த்தையின் மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பதால் இந்த நிலைமை எப்படி மாறும் என்ற கேள்வி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. சமாதானம் நோக்கி ஒரு படி முன்னேறிய உலகம். ஆனால் இறுதி தீர்வு இன்னும் தூரத்தில்தான் உள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஈரானிடம் நேரடியாக பேசி ஹோர்முஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த பேச்சு அமெரிக்கா ஈரான் பதற்றம் மற்றும் கடல் தடைகள் காரணமாக உலக எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இடையே நடைபெற்றுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை என்பது உலக எண்ணெய் வர்த்தகத்தின் சுமார் 20% போக்குவரத்தை நிர்வகிக்கும் மிக முக்கியமான கடல் பாதை என்பதால் இதன் பாதுகாப்பு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. உலக பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய இந்த நிலைமை சமாதானத்திற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. உலகம் முழுவதும் வைரலாக பரவும் ஒரு புதிய வீடியோ சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஐ குறிவைத்து ஈரான் சார்ந்த குழுக்கள் ஃபேக் ஜீசஸ் என்ற பெயரில் ஒரு லீகோ ஸ்டைல் டிஸ் ட்ராக் வீடியோவை வெளியிட்டுள்ளன. இந்த வீடியோவில் டிரம்ப் சிவப்பு உடையுடன் மற்றும் மகா தொப்பியுடன் ஒரு தன்னைத்தானே குணப்படுத்துபவர் போல காட்டப்படுகிறார். ராப் பாடல் வரிகளில் நீ சிகிச்சை தருவதாக நடிக்கிறாய், ஆனால் போரையே தொடங்குகிறாய் என்று கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் இந்த வீடியோவில் போர் மற்றும் அழிவை காட்டும் காட்சிகளுடன் அவரை இணைத்து காட்டப்பட்டுள்ளது. பர்சியபோல் என்ற வாட்டர்மார்க் உடன் வெளியான இந்த கண்டென்ட்
ஈரான் தரப்பில் இயேசுவை கருணையின் தீர்க்கதரிசி எனக் காட்டி இதை புனித பாதுகாப்பு என்ற கோணத்தில் விளக்குகிறது. அரசியல் மட்டுமல்ல. இப்போது AI, மெம்ஸ் மற்றும் மியூசிக் வழியாக டிஜிட்டல் பிரச்சாரம் ஒரு புதிய நிலையை எட்டியுள்ளது. மேற்கு ஆசியாவில் போர் தீவிரமடைந்து வருகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானில் குறைந்தது 4 மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களை கூட குறிவைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதே நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் போர் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. முக்கியமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உலக எரிசக்தி சந்தையில் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக அமெரிக்கா தனது எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரித்து 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு முதல் முறையாக நெட் க்ரூட் எக்ஸ்போர்ட்டர் என மாறும் நிலைக்கு அருகில் வந்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா ஈரான் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் குறித்து இன்னும் தெளிவான தகவல் இல்லை என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மனிதாபிமான சிக்கலும் பொருளாதார அதிர்ச்சியும் இந்த போர் உலகையே பாதிக்க தொடங்கியுள்ளது. மேற்கு ஆசியாவில் பதற்றம் மேலும் அதிகரித்து வருகிறது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் தலைவர்கள் வியாழக்கிழமை பேச உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாகும் நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தாக்குதலை மேலும் விரிவுபடுத்த உத்தரவிட்டுள்ளார். இதனால் நிலைமை இன்னும் பதற்றமாக மாறியுள்ளது. ஆனால் ட்ரம்ப் கூறிய இந்த பேச்சுவார்த்தை குறித்து லெபனான் தரப்பில் இருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. போர் தீவிரமா அல்லது பேச்சுவார்த்தையா? அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்பது உலக கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஈரான் ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் அமெரிக்க படைகள் மீண்டும் போரில் ஈடுபட தயாராக உள்ளன என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா தற்போது தனது படைகளை முழு தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் தேவைப்பட்டால் உடனடியாக பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் லெபனானில் சமாதானம் ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகிறது. லெபனான் அதிபர் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோவுடன் பேசியபோது அமைதிக்கான முயற்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் போர் அச்சுறுத்தல், மறுபக்கம் சமாதான பேச்சு. மேற்கு ஆசியாவின் நிலைமை எந்த திசையில் நகரும் என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இடையிலான உறவில் புதிய பதற்றம் உருவாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியாவுக்கு எதிராக தனது நிலைப்பாட்டை கடுமையாக்கியுள்ளார். இதனால் அமெரிக்கா ஐரோப்பா கூட்டணியில் பிளவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. வலதுசாரி அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தும் மெலோனி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா உறவை நிலைநிறுத்த முயற்சி செய்து வரும் நிலையில் இந்த புதிய மோதல் அந்த முயற்சிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. உலக அரசியலில் புதிய கூட்டணிகள் உருவாகுமா அல்லது பழைய உறவுகள் முறியுமா? இந்த மாற்றம் உலக கவனத்தை ஈர்த்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையிலான உறவில் பதற்றம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தென்னாப்பிரிக்க அதிபர் சைரில் ராமபோசா அமெரிக்காவுடன் உறவை மேம்படுத்தும் நோக்கில் ரோயல்ஃபை புதிய தூதராக நியமித்துள்ளார். 78 வயதான மாயா அபார்தைட் காலத்தில் முக்கிய அரசியல்வாதியாகவும் பேச்சுவார்த்தை நடத்தியவராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு முன்னதாக தூதராக இருந்த எப்ராஹிம் ரசூல் ட்ரம்ப் மீது கடுமையான குற்றச்சாட்டு முன்வைத்ததையடுத்து பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இதனால் கடந்த ஒரு ஆண்டாக அமெரிக்காவில் தென்னாப்பிரிக்காவுக்கு நேரடி தூதர் இல்லாத நிலை ஏற்பட்டது. இதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர் மீது அநீதி நடக்கிறது என கூறி
அரசியல் சர்ச்சையை உருவாக்கியுள்ளார். இந்த புதிய நியமனம் இரு நாடுகளுக்குமிடையிலான உறவை மேம்படுத்துமா அல்லது பதற்றம் தொடருமா? உலக அரசியல் கவனித்து பார்க்கிறது. மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய புது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு கல்வியில் ஒரு புதிய மாற்றம் உருவாகியுள்ளது. புரொஃபசர் தஹியா சௌத்ரி வழங்கும் AI பாடநெறியின் மூலம் மாணவர்கள் கம்ப்யூட்டர் விஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உண்மையான உலக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சித்து வருகின்றனர். மஷீன் லேர்னிங் மற்றும் AI கருவிகளை பயன்படுத்தி மனிதர்களின் நாளாந்த வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் புதிய யோசனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் உருவாகி வருகின்றன. இந்த முயற்சி AI என்பது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, சமூக நலத்திற்கான சக்தி வாய்ந்த கருவி என்பதை நிரூபிக்கிறது. எதிர்காலம் என் கையில் உள்ளது. அதை மாணவர்கள் நல்ல மாற்றத்திற்கு பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் புதிய தகவல்களுக்கு அக்யூப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் பகுதியில் நடைபெறும் முக்கியமான செய்திகள் உலகம் முழுவதும் அறிய வேண்டுமா? அப்படியானால் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களுடன் உங்கள் செய்திகளை எங்களுடன் பகிருங்கள். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் acubedvids@gmail.com. உங்கள் செய்தி அக்யூப் டிவி மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்படும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. தொடர்ந்து அக்யூப் டிவி பாருங்கள்.